வணக்கம். நாங்கள் அரசு தமிழ் வகுப்பு மாணவர்கள். நாங்கள் தமிழ் புத்தாண்டு பற்றி பேச வந்துள்ளோம். தமிழ் புத்தாண்டு எனது பெயர் மாயபாரதி. எனது பெயர் ஜூலியா ஜெயரத்னம். எனது பெயர் வீணா ஜெயரத்னம். எனது பெயர் அபிபாரதி. எனது பெயர் சஞ்சய் பாலமுருகன். எனது பெயர் தாமோதரன். தமிழ் புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு என்பது தமிழர் புதிய ஆண்டு பிறப்பை கொண்டாடும் ஒரு விழாவாகும். இலங்கை, இந்தியா, மலேசியா, சிங்கப்பூர், ஐரோப்பிய நாடுகள், வட அமெரிக்கா, தென் ஆப்பிரிக்கா, மொரிஷியஸ், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து என தமிழர் வாழும் அனைத்து நாடுகளிலும் தமிழர்கள் சித்திரை மாதத்தின் முதல் நாளை புத்தாண்டாக கொண்டாடுகின்றனர். ஒரு தமிழ் ஆண்டு என்பது வானியல் மொழிகளில் அளவிடப்பட்ட காலத்தை கொண்ட காலப்பகுதியாகும். பூமி ஒரு முறை சூரியனை சுற்றி வர 365 நாட்கள் ஆகின்றது. இதுவே ஒரு தமிழ் ஆண்டின் கால அளவாகும். தமிழ் நாட்காட்டி ராசி சக்கரத்தில் கால கணிப்பில் பயன்படுத்தும் ஒரு சூரிய நாட்காட்டி என்பதால் 12 ராசிகளில் முதல் ராசியான வருடத்தில் சூரியன் நுழையும் சித்திரையை முதல் மாதமாக கருதப்பட்டது. பங்குனியின் இறுதியில் அல்லது சித்திரை தொடக்கத்தில் தான் வழக்கமாக வருடமரம் பூக்கும். இளவேனின் தொடக்கமான சித்திரையை அக்காலத்தில் தலை நாளாக மெலிந்தது என்றும் சொல்கிறார்கள். இலங்கை தமிழர் சிங்களவர் சித்திரை மாதம் முதலாம் தேதியை புத்தாண்டாக கொண்டாடுகிறார்கள். மேலும் இலங்கையின் திருக்கோணேஸ்வர ஆலய கிறிஸ்தவருக்கு பின் 1672 ஆண்டு சித்திரை மாதம் தமிழர் புத்தாண்டு ஆண்டு கொள்ளையடிப்பட்டதாக போர்த்துகீச குறிப்புகள் சொல்லுகின்றது. தமிழர் புத்தாண்டுக்கு முதல் நாள் வீடு வாசலை சுத்தம் செய்வார். முதல் நாள் இரவினர் முக்கணிகள், மலர்கள், தூக்கவல்லி, நகைகள், நாணயங்கள் மற்றும் கண்ணாடி ஆகிய மரக்கலப் பொருட்களை சாமி அறையில் வைத்து அதை புத்தாண்டு அன்று காண்பது நல்லது என்பார்கள். புத்தாண்டு அன்று அதிகாலையில் இருந்து நீராடி வீட்டின் வாசலில் கோலமிட்டு வீட்டை அலங்கரிப்பார்கள். மக்கள் புத்தாண்டை அணிந்து கோவில்களுக்கு சென்று கனியோர்களின் ஆசி பெற்று உறவினர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்வார்கள். மாலை வேளையில் உறவினர் விருந்துகளுக்கு செல்வதும் பலகாரங்களை உண்பார்கள். வாழ்வில் இருப்பதும் இந்த துன்பங்களை உயர்த்தாமல் வாகியில் புத்தாண்டில் இனிப்பும் கசப்பும் கலந்த உணவாகலாம். வேப்பம்பூ பச்சடி, மாங்காய் பச்சடி மற்ற பொருட்கள் போன்றவை மக்கள் உண்பார். இலங்கையில் புத்தாண்டு புண்ணிய காலத்தில் ஆலயத்தில் வழங்கப்படும் மரத்தில் நீர் எனப்படும் மூலிகை கலவையை மூத்தோர் இளையவர்களின் தலையை வைத்து ஆசீர்வதித்தார். அதன் பின்னர் நீராடி அவர்களிடம் ஆசி பெற்று புனித நல்ல நேரத்தில் கல்வி சேலம் பெறுவர். மூத்தவர்கள் இளையவர்களுக்கு புத்தாண்டு அன்பளிப்பாக வழங்கப்படும் பணமே கல்வி சேலம் எனப்படுகிறது. போர் தேங்காய் உடைத்து வழக்கமரம் ஆறு யானைக்கு காண் வைத்தல், குறித்தொட்டு ஊஞ்சலாடல், முட்டி உடைத்து வசந்த நாட்டு மடி கூட்டு நாட்டுக்கூட்டு ஆகியவை
சுவடி வந்து புத்தாண்டு விளையாட்டுகள் ஆகும். சிங்கள புத்தாண்டு என்பது இலங்கை சிங்களவர்களால் பழங்காலம் தொட்டு கொண்டாடப்பட்டு வரும் புத்தாண்டு ஆகும். இது சிங்கள மொழியில் அழுது என்று அழைக்கப்படுகின்றது. இந்த புத்தாண்டு கொண்டாட்டத்திலே இலங்கையில் பழங்கால தமிழரின் வழியாக இலங்கையில் கோத்தில் பெற்ற தமிழர் புத்தாண்டு முறை என்பதனால் இதனை இலங்கை தமிழ் சிங்கள புத்தாண்டு என்று சொல்லுகின்றனர்.